ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ் யூ சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் இந்த சீரீஸில் சொல்கிற மாதிரி தான், 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த எபிசோட் எல்லாமே பார்க்காதீங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இது ஒரு இச்சி ஹராம் அனிமேன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி அனிமேஸை பார்க்கறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதான் ஹரிஷ் வாய்ஸ் சேனலில் இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் வந்துகிட்டு இருக்குதுல, ஆன்கோயிங் சீரிஸ். ஸோ நீங்கள் அதனால் அதை எல்லாத்தையுமே பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு நான் வலியுறுத்த மாட்டேன். பட் இருந்தாலுமே உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இது பார்க்குறீங்கன்னா, சரி பரவாயில்ல, ஒண்ணும் தப்பில்ல. நீங்க பார்க்கறனாலும் பாருங்க. ஆனா 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க யாருமே பார்க்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த அனிமேவ கம்ப்ளீட்டா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த அனிமேவோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. சரி வளவல்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹஹாரி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்பவே ஒரு மெச்சூரான வுமனு. தனியா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எடுத்து நடத்தணுங்க. அவங்க நடந்துறத பார்த்தாலே மத்தவங்களுக்கு அவங்கள மாரி நடக்க தோணும். ஏன்னா, அந்த அளவுக்கு மெச்சூரா இருக்கிற ஒருத்தி, ஆனா இப்போ இந்த அளவுக்கு இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நம்ம ஹக்காரி தான் பேக்ரவுண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆண்டா அதே சமயத்துல ஹஹாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லாவே ஒரு மெச்சூரான பொண்ணா இருக்கிறாங்களா. ஆனா அப்படியே சீன் கட் பண்ணா, எல்லாரும் நான் செஞ்ச இந்த குழந்தை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லு வலிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது இவ்வளோ மெச்சூரான அம்மாவா இந்த மாதிரி குழந்தைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹக்காரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவலையா இருக்குது. ரெண்டரோ பார்த்தீங்கன்னா, ஐயையோ ஹஹாரி நம்மளுக்காக இந்த குழந்தைங்க ட்ரெஸ்ஸை செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டா இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு இதை போடணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா காலை உள்ள விட்டுக்கிட்டு இருக்கிறான். பட் அவனுக்கு பத்தவே இல்லை. ஏன்னா இதுதான் குழந்தைங்க ட்ரெஸ் ஆச்சே. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா குசுரு நமக்காக எல்லா பேபி சீரம்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்கிறா. இதை நம்ம யூஸ் பண்ணா 1 மணி நேரத்திலேயே திரும்பி நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குசுரி சென்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கிறியா, இந்த மாதிரி விபரீதத்துக்கெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும்போது, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் அம்மா ஆகணும், நான் அவங்க எல்லாத்துக்குமே அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுற மாதிரி நான் உங்களை பார்த்துக்கணும், எனக்கும் ஆசையாக இருக்குது, நான் மாமி ஆகணும் மாமி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டு இருக்கிறா. அந்த இடத்துல ஒரு பூனையுமே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குதா. இன்னொரு பக்கம் ஹகாரிக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பொண்ணு உங்கள் முன்னாடி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹகாரி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல மெச்சூரான விமனாக நடத்துனது இப்போ ஹஹாரி இப்போ குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா மன்னிச்சிரு செல்லம், நான் உனக்கு மட்டும் அம்மா கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அம்மா தான். நான் மற்றவங்களுக்கு அம்மாவாக இருக்கிறனால உனக்கு பொசசிவ் வச்சனா, நீ எதுக்கு கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அட பைத்தியகரி, அவன் உன்னை அதுக்காக கோவப்படலடி அப்படின்னு சொல்லிட்டு கரணை சொல்லிட்டு இருக்கிற பாருங்க. சரி யாரும் பயப்பட தேவையில்ல, இங்கே ஒரு பூனை இருக்குதா, இந்த பூனையை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமா அந்த பூனை மேலே போடுற பாருங்க. பட் அந்த பூனை எஸ்ஐ போய் இவங்க மேலே அந்த மருந்தை தட்டி விட்டுருச்சு. ஐயோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஹக்காரி கிட்ட தான் 2 ரூபாய் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கோவப்படாத அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா ஹக்காரியை தள்ளி விட்டுட்டு ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆச்சு என்னென்னு பார்த்தா, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் பாதி பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளா மாறிட்டாங்க. அச்சச்சோ இவங்களுக்கு ஏதாவது துணியை மாற்றி விடணும் அப்படின்னா ஹஹாரி செஞ்ச துணியை இவங்களுக்கு மாட்டி விட்டுறல அப்படின்னு 2 ரூபா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைய இருக்கும்போது இப்படி நியூடாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. உடனே அவன் ஹஹாரி தூக்கிட்டு, என்னது அற்புதமான குழந்தைங்களா இருக்கிறாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. என்னை சுற்றி ஒரு தேவதை இருந்தால் பரவாயில்ல, ஆனால் என்னை சுற்றி மொத்தமாக ஏகப்பட்ட தேவதைகள் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிஜமாலுமே ஏதோ பூலோகத்துலேருந்து மேலோகத்துலேருந்து ஏதோ ஒரு தேவதை என்னை அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆண்டா அதே சமயத்தில் சரி அப்படின்னா இவங்க எல்லாருமே நாம தான் பாதுகாத்தாக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ரெண்டரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி ஹனி நாமளும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல ஹக்கரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே ஷிசுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிடிக்க வரதுனால இவளுக்கு அப்படியே பேய் மாதிரி இருக்குது. எதுக்கு இப்படி என்ன பார்த்து ஓடிட்டு இருக்காரு ஷிசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு நம்ம 2 ரூபா பார்க்கும்போது பயமா இருக்குது. ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி தெரியறான். இன்னொரு பக்கம் குருமிக்கு எப்பவுமே சாப்பிட்ற மாதிரியே இருப்பாள். அதனால அவளுக்கு நம்ம ஹக்காரியோட நெஞ்சை பார்த்தா எப்படி இருக்குன்னே தெரியல. அவன் நல்லா ஜொல்லு ஒலிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி நெஞ்சு பிடிச்சி கசக்கிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஷிசுக்கு கிட்ட நம்ம 2 ரூபா அவன் பாட்டுக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஷிசுக்குமே பார்த்தீங்கன்னா எலி குஞ்சாட்ட ஓடி ஓடி போயிடுறா. அதே சமயத்தில் நேனோவுமே பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டா. நேனோ எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டே அப்படின்ட்டு இருக்கும்போது கண்ணை பிடிச்சி நோண்டி விட்டுறா. நல்லா கிழிஞ்சது போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குசிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக மறுபடியும் இவங்க பழைய மாதிரி மாதறக்கான ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா குடிக்க ட்ரை பண்ணுறா. ஐயோ குழந்தை தரம்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிடிங்கி போட்டுறா. இன்னொரு பக்கம் கரணையுமே சேர்ந்து அவர் குருமி 2 பேருமே சேர்த்து நம்ம அக்கறையை போட்டு உரின்னு உரிறாங்க. ஐயோ என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கிறா. என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம குருமிக்கு, அப்புறம் கரணைக்கு 2 பேருக்குமே சண்டை வரப்போகுது. ஏன்னா 2 பேத்துல யாரு ஃபர்ஸ்ட்டு குடிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க யாருமே அடிச்சுக்க கூடாது. முதல்ல நல்லா சிம்பிளா குழந்தையாட்டம் விளையாடுங்க. எதுக்காக அப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹக்காரி பார்த்தீங்கன்னா கத்திடுறா பாருங்க. உடனே இது கேட்டுட்டு இவங்க 2 பேரும் அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அச்சச்சோ! என்ன குழந்தைங்களா அழ ஆரம்பிக்குது. எனக்கு குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு நீங்க விளையாடுற பொருள் இங்க இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட செஸ்ட் பக்கத்தி தூக்கி தூக்கி கட்டி விளையாண்டுகிட்டு இருக்கிறா. ஆனா அந்த குழந்தைங்கலாம் எதுக்குமே அசர்ற மாரியே தெரியல. அண்ட் அதே சமயத்துல நம்ம ஹஹாரியுமே பார்த்தீங்கன்னா ஹக்காரி மேல ஏறுறாங்க. அம்மா நான் உங்க கூட விளையாடுறதுக்கு நேரம் இல்லம்மா. நான் உங்க கூட இப்ப விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்துல அவ முடிய புடிச்சிருக்கிறா. இவளுக்கு வலிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 குழந்தைகள் அழுகுது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா தன்னோட அம்மா இவளோட முடிய புடிச்சு இழுக்காம, அவ்வளதான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமா அவளோட தலைய நீவிக்கிட்டு இருக்கிறா. ஆனா இவளுக்கு கை தவறி இந்த கரானே, குருமி 2 பேருமே கீழ தவறி விழுகும்போது, அவ்வளதான் 2 பேருமே மண்டை உடைய போகுது அப்படின்னு அவ ஆச்சரியத்துல இருக்கிறா. ஆனா நம்ம 2 பேரும் மூஞ்சிய தேய்ச்சுக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரையுமே காப்பாத்திட்டான். நம்ம 2 பேரோட மூஞ்சிய பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாமே சிரிக்குது. ஓ! இப்படித்தான் இவங்களால வளர்க்கணுமா? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்க இந்த மாரி விழுந்தா சிரிக்குதே அப்படின்னு தலைவன் பார்த்தீங்கன்னா, மூஞ்சிய தேய்ச்சு அப்படியே என் குழந்தைங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி இப்படியே கொஞ்ச நேரம் போய்க்கிட்டே இருக்குதா, அவன் மூஞ்சிய தேய்ச்சு அவன் எதுக்கு ஆவான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் கீழ விழுந்துகிட்டே இருக்கிறான். ஒரு வேளை ஈவினிங் ஆயிருச்சா, குழந்தைங்கள சிரிச்சு நல்லா டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம 2 பேரும் முகம் அந்த அளவுக்கு இல்ல. எல்லாமே ரத்த கறையா இருக்குது. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணிட்டான். நிஜமாலுமே எனக்கு இப்ப தான் புரியுது. ஏன்னா எங்க அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எந்த அளவுக்கு கஷ்டத்த அனுபவிச்சிருப்பாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல 2 பேரும் அப்படின்னு இங்க ஹக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி உங்க அம்மாவுக்கு நீ ஒரு தெய்வ குழந்தை மாரி தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லாதப்ப நின்னுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்சது நீ ஒருத்தி மட்டும் தான். ஸோ அதனால தான் அவங்க உயிர குடுத்தாவது உன்ன வளர்த்துவன்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சீசன் 1ல நடந்தது எல்லாமே நம்ம 2 பேரும் இங்க ஹக்காரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியா? அப்படின்னு எங்க அம்மா என்ன வளர்த்துனது எல்லாமே டீனேஜ் வயசுல தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இப்ப நம்ம இருக்கிற இந்த நேரத்துல தான் எங்க அம்மா என்ன வளர்த்திக்கிட்டு இருந்தாங்களா? அப்படின்னு இப்ப தான் நம்ம ஹக்காரிக்கு அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்த்திருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அம்மா அப்படின்னு கூப்பிட்டானே எவ்வளோ கோவம் இருந்தாலுமே சின்னதா சிரிப்போட அவன் பொண்ண வந்து எடுக்கிறக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்கும்போது இவளுக்கு அழுக தான் வந்துகிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஐய்யய்யோ! நீங்க எல்லாரும் குழந்தையா இருக்கிறத பார்க்கலாம்னு நெனச்சேன். நானும் சேர்ந்து குழந்தையா மாறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹகாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம வேணா மறுபடியும் அந்த மாரி மாறிக்கலாம். நீங்க இப்படி அழுகாதீங்க அப்படின்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அவங்க இன்னும் குழந்தையோட தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களாட்டு இருக்குது அப்படின்னு கரணே அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறா. சரி ஹகாரி அழுதுகிட்டே இருக்கும்போதே நம்ம ஹக்காரி பார்த்தீங்கன்னா, "அம்மா என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்றா. "ஏன் எதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் உங்கள இதுக்கு முன்னாடி திட்டுனேன்ல, இந்த மாரி குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க, மெச்சூரிட்டியா நடந்துக்கங்க" அப்படின்னு. பட் நீங்க சின்ன வயசுல, அதாவது நாம இப்ப இருக்கிற இந்த டீனேஜ் வயசுலயே நீங்க என்ன கஷ்டப்பட்டு இப்படி வளர்த்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சும்மா. அதனால நீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் படி அப்படியே இருங்க. நீங்க எப்பவுமே மத்தவங்க முன்னாடி கம்பீரமா, தைரியத்தோட உட்காந்துருப்பீங்க. இந்த மாரி குழந்தைத்தனமா இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க எப்ப 2 பார்க்க ஆரம்பிச்சீங்களோ, அப்பதான் உங்களோட குழந்தைத்தனமே வெளிய வர ஆரம்பிக்குது. ஸோ உங்க டீனேஜ்ல மிஸ் பண்ண எல்லா வாழ்க்கை, எல்லா ஃபீலிங்ஸுமே நீங்க இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்கள இனிமே இதுக்கு தடுக்க போறதில்லம்மா. உங்களோட சுதந்திரம், உங்களோட ஃபீலிங்ஸு அத நீங்க என்னமோ பண்ணுங்க. நான் இனிமே உங்களோட சுதந்திரத்தில தலையிட மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, முழு ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டா. அப்படின்னா சரி, என் பொண்ணு இந்த மாரி பேசுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. சரி அப்படின்னா மறுபடியும் நம்ம குழந்தையா மாறலாமா அப்படின்னு சொல்லி மூடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மறுபடியும் குழந்தைத்தனமா பண்றாங்க. என்கிட்ட மருந்து இருக்குதுப்பா இன்னும் அப்படின்னு குசிரி சென்பாய் எடுக்கும்போது, அப்படின்னு சரி நம்ம மறுபடியும் மருந்து போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டு இருக்கிறா. இப்ப தானே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. சரி ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, அப்புறம் அடுத்த நாள்ல பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடடா! பிஸ்கட் ரொம்பவே அற்புதமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு குருமி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே, "குருமி நீ சாப்பிடும்போது உன்னோட கண்ணு ரொம்பவே அழகா இருக்கு தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "அட ஆமாப்பா நான் அத ஒத்துக்கிறேன்" அப்படின்னு ஹக்காரி சொல்லும்போது இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல நம்ம ஷிசுகோட கண்ணு பார்க்கறதுக்கு பச்சை கலர் பரங்கி கல்லு மாரி இருக்குது. நல்லா பளபளன்னு அப்படிங்கிறாங்க. நேனாவோட கண்ணுமே சூப்பரா இருக்கு. குசிரி சென்பாயோடதும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ப ஹஹாரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி நீங்க எல்லாருமே கவலைப்படுற மாரி நம்ம மெய்டோட கண்ணு எவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவங்களோட பார்வை உண்மையிலேயே ரொம்பவே அழகா இருக்கும் தெரியுமா? அப்படின்னு ஹஹாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா நானும் பொறந்ததுலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க எப்பவுமே கண்ணு மூடியே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போதே, சரி அவங்களோட கண்ணு கலர் எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ! அவளோட கண்ணா? அவளோட கண்ணு ரெயின்போ கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐய்யய்யோ! ரெயின்போ கலரா? எனக்கு அத பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குது. நீங்க அத கண்ண தொறந்து காட்டுறீங்களா? அப்படின்னு குசிரி சொல்லும்போது,
இல்ல நான் வந்து ஹஹாரி மாஸ்டர் சொன்னா தான் நான் இத செய்வேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நீயே கண்ண தொறந்து காட்டு அப்படின்னு ஹஹாரி சொல்லிட்டாங்க. சரி மாஸ்டர் நீங்க சொன்ன மாரி நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ கண்ண தொறக்க ட்ரை பண்றா. ஆனா லைட்டா தான் சிரிக்கிறாளே தவிர அவளால எதுவுமே பண்ண முடியல. என்னாச்சு உன்னால கண்ணே தொறக்க முடியல அப்படின்ட்டே இருக்கும்போது, இல்ல என்னால இப்ப கண்ணு தொறக்க முடியல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற? கண்ண தொறக்க முடியலையா? என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்ல நான் என் வாழ்க்கை பூரா உங்க பார்வை காட்டாமலே உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்ததுனால, என்னோட கணிமைகள் எல்லாமே அதோட செயல்பாட்ட இழந்துருச்சுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு இங்க அந்த மெய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில சரி இருங்க நான் போய் கத்தி ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கிறா. இருங்க நீங்க அந்த மாரிலாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு 2 கத்திக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நீ எதுவும் பண்ண வேணாம் விட்டுரு மெய். ஏன்னா இந்த அளவுக்கு நீ ஒண்ணும் கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டாங்க. அச்சச்சோ! எனக்கு உங்களோட கண்ண பார்க்கணும்ன்ற ரொம்பவே ஆசையா இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போதே, குருமி ஒரு பக்கம் கேட்கிறா. ஏங்க இப்படி எதுவுமே பார்க்கவே முடியலையா? அப்புறம் நீங்க எப்படி கரெக்ட்டா வேலை செய்வீங்க? யார் எப்படி வந்தா என்னன்னு பேசுவீங்க அப்படின்னு குருமி கேட்டுட்டு இருக்கிறா. அதுக்கு தான் என்கிட்ட பார்வை இல்லையே. ஆனா என்கிட்ட காது கேட்கும் திறன், அப்புறம் வாய் பேசும் திறன் இருக்குதுல்ல. அதை வச்சு நான் எல்லாமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. வானத்துலருந்து எங்கேயோ ஒரு பூத்தொட்டி நம்ம 2 மேல விழுகுது. அது ஈஸியா புடிச்சுட்டா பாருங்க. முதல்ல வானத்துலருந்து எங்கடா பூத்தொட்டியெல்லாம் இங்க வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கரணை கத்திக்கிட்டு இருக்கிறா. சரி பரவாயில்ல இருந்தாலுமே எனக்கு உங்களோட பார்வைய பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரு போய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவங்களோட பார்வை இத தொறக்கவே முடியலையே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. பட் ஷிசுக்கு அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு. "வா" அப்படின்னு பேய் மாரி கத்துறா பாருங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சைலன்ட்டா இருக்கிறாங்க. அவ சும்மாவே குழந்தை மாரி தொண தொணன்னு பேசிட்டு இருப்பா. அவ லைட்டா பேய் மாரி கத்துனோனே அங்க இருக்கிறவங்கலாம் பயப்படல. என்னடா இவ இப்படி பண்றான்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரென்டரோவுமே அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஓ! இப்ப தான் புரிய வருது. நம்ப சிசுக்கு பயமுறுத்தி அவளோட கண்ண தொறக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணாலாட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கரி சொல்லும்போது, இன்னொரு பக்கம் ஹஹாரிக்கு பார்த்தீங்கன்னா மூக்குலருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, அவ்வளவு கியூட்டா பண்ணியிருக்கிறா நம்ம சிசுக்கு. அத பார்த்துட்டு நம்ம ஹஹாரிக்கு மூக்குலருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஐய்யய்யோ! இவ இந்த அளவுக்கு கியூட்டா இருப்பான்னு நெனச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா நீங்க இப்படி இருக்கிறனால நான் உங்களெல்லாம் பார்த்துக்கறக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மெய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா கதையுமே நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேனோ பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளேட் எடுத்துட்டு வந்து சதக்குன்னு ஒரு வயித்திலே குத்துறா பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்களால நான் சிரிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறா. அடி பாவி நேனோ எதுக்காக இப்படி அவள கத்தி எடுத்துட்டு போய் குத்துன அப்படிங்கும்போதே, பயப்படாதீங்க. நான் இந்த பிளேட ஏற்கனவே உள்ள தள்ளிட்டேன். உள்ள தள்ளுனதுக்கு அப்புறம் தான் விளையாட்டுத்தனமா நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பட் நம்ப நேனோ பண்ணத பார்த்து ஷிசுகு எல்லாமே பதற ஆரம்பிச்சுட்டா. ஐய்யய்யோ! இவ கொலை பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஐய்யய்யோ! ஷிசுகு சென்பை நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் ஒண்ணும் வேணும்னே இதெல்லாம் பண்ணவே இல்ல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க செல்லங்களா. நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணவே இல்ல அப்படின்னு ரென்டோர கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனோட இதே ரோதனையா போச்சு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறோமே அப்படின்னு குருமி பார்த்தீங்கன்னா, அவகிட்ட இருக்கிற ஸ்வீட் பன் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட குடுக்குறாங்க. சரி இத நான் வந்து எங்க ஹஹாரி மாஸ்டர் சொன்னா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது, சாப்பிடு நீ அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அவளுமே அந்த பன்ன சாப்பிடுறா பாருங்க. இவ எச்சி ஊறிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய கேக்க குடுத்து அந்த டேஸ்ட்டுக்காக அவ கண்ண தொறக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குருமி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அடி பைத்தியக்காரி நீ தாண்டி சோறுனா வாய தொறப்ப, கண்ண தொறப்ப. அவள்லாம் அப்படி கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு கரணை ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறா. சரி நீங்க என்ன பண்ணா கண்ண தொறப்பீங்க அப்படிங்கும்போது, நான் சந்தோஷமா இருந்தக்கீது கண்ண தொறப்பேன் அப்படின்னு மெய்டு சொல்றாங்க. சரி அப்படின்னா நீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹக்காரி கேட்கும்போது, நான் என்னோட மாஸ்டர் சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருவேன் அப்படின்னு இங்க மெய்டுமே சொல்லிட்டாங்க. இப்ப தாண்டா எனக்கு வந்தது ஐடியா அப்படின்னா எங்க அம்மா ஹஹாரிய சிரிக்க வச்சுட்டா போதும். இவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இங்க ஹக்காரிக்கு ஒரு பிளானட் வந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா எங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹஹாரிட்ட கேட்கறாங்க. எனக்கு அசமோசா பண்ற மாதிரி ரெண்டரை நினைச்சு பார்ப்பேன். அப்ப நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நம்ம கரணை ரெண்டரை நினைச்சுக்கங்க. இப்பவே கசமோசா பண்ற மாதிரி கிஸ் அடிங்க. அப்ப இவன் சந்தோஷப்படுவில்ல. அப்ப நம்ம மெய் வந்து கண்ண தொறப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு உங்க அம்மா குடுக்கணும்? நீ குடுக்கலாம்ல அப்படிங்கும்போது, இல்ல தேவையில்ல அப்படின்னு அவளுமே தயங்கிக்கிட்டு இருக்கிறா. பட் அவகிட்ட ஹக்காரியோட ஸ்மெல் வரதுனால நம்ம ஹக்காரி அவளுக்கு கிஸ் அடிக்க போய்க்கிட்டு இருக்கிறா. ஏன்டி ஒரு விளையாட்டுக்கு சொன்னா எங்க அம்மாவே கிஸ் அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக்காரி பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டா. ஏன் ஹக்காரி நீ தானே பண்ண சொன்ன அப்புறம் ஏன் அவளை அடிக்கிற அப்படிங்கும்போது, சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்களை கசமசா பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை பண்றோம் அப்படின்னு நம்ம ஷிசுகு அப்புறம் குருசுரு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட செஸ்ட் பகுதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டரோவுக்கு தான் ஃபீலிங்ஸா இருக்குது. ஏன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ரெயின்போ பார்வையை பார்க்கறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பட் ஒரு பாய் ஃப்ரெண்டா என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ள கஷ்டமாவே இருக்குது. அதனால அவன் இந்த மாதிரி ட்ரை பண்றத ஒத்துக்கிறான். ஏன்னா இவள சிரிக்க வைக்கலாம். ஏன்னா இவள சிரிக்க வச்சது கண்ண தொறப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நம்ம ரெண்டரும் சொல்றான். ஏன்டா இவ சிரிக்கும்போது கண்ண தொறக்கறதுக்கு இவன் என்ன நான் இந்த சீரிஸோட வில்லன்லாம் கிடையாது. இவெல்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஹஹாரி பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு காமெடியான கதை சொல்லட்டா? இது வந்து நானு, குசுரு சென்பை அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இருக்கிற கதை அப்படின்னு ஒரு கதையோட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இந்த மாதிரி டொரோசோ சாப்பாடு நீ சாப்பிட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குசுரு கேட்கும்போது, அதை நான் சாப்பிட்டதே இல்ல. ஏன் கேட்குறீங்க அப்படிங்கும்போது,
ஆக்சுவலி டொரசோ பத்தி பேசாதீங்க. எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிக்குதுல அப்படின்னு குருவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஓ! டொரசோவா? அந்த டொரசோ சாப்பாட நான் ஏற்கனவே நைட்டு சாப்பிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தைய நான் சொல்லும்போதே டொரசோ, டொரசோ, டொரசோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அத நான் சாப்பிட்ட அடுத்த செகண்டே என் நைட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அதே தான் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு காமெடியான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இத யோசிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மெய் பார்த்தீங்கன்னா லைட்டா சிரிக்கிறா. பட் இங்க தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. அந்த டொரசோ, டொரசோன்னு சொன்னது நான் கிடையாது. உங்களோட மாஸ்டரான ஹஹாரி தான் அப்படிங்கிறாங்க. சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கண் அப்படியே பளச்சுன்னு கண்ண தொறக்குற அந்த ஆச்சரியத்துல அப்படியே சிரிப்பு நிக்குது. இவளுமே கண்ண தொறக்குறா. அங்க இருக்கிறவங்க இந்த கண்ண பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன் அப்படி பண்ண? அவ ஏன் கண்ண மூடுனா அப்படின்ட்டு இருக்கும்போது ரொம்பவே சிம்பிள். ஏன்னா, அவளோட மாஸ்டருக்காக ரொம்பவே ஒழுக்கமா இருக்கிறதுனால, தன்னோட மாஸ்டர் பார்த்து அவ சிரிச்சா, அவளோட பணி எல்லாமே கெட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காக தான், அவ இப்படி மாரி சிரிக்கிறத நிறுத்தியிருக்கிறா. அதனால தான் அவ பார்வைய தொறந்திருக்கிறா அப்படிங்கிறாங்க. அச்சச்சோ! அதுக்குன்னு என்ன பத்தி கதை எத சொல்லுவியா? அப்படின்ட்டு இருக்கும்போது, நம்ம ரென்டரோட பார்வைய ஒரு தடவ பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா, இந்த மெய்க்கு காதுல விழுந்துருச்சு. "என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னா, ஒரு தடவ கண்ண தொறந்து பார்த்ததுக்கு ரென்டரோ மேல காதுல விழுந்துட்டாளா? சரி இது ஒண்ணும் ஆச்சரியப்படுற விஷயம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நம்ம ஹஹாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம ரென்டரோ ஃபேமிலில இன்னும் நெறைய பேர் வரப்போங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹஹாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி, நான் இந்த ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லலாமா? அப்படின்னு நம்ம ஹாரி கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது, "என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற? நீயே கேட்டுக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியுமே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் குடுத்துட்டாங்க. சரி அப்படின்னா உங்க பெர்மிஷனோட ஐஜோ ரென்டரோ, நான் உன் கூட டேட்டிங் போக ஆசைப்படுறேன். நீ என் கூட அவுட்டிங் வர்றியா? அப்படின்னு சொல்லிட்டு மெய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரென்டரோவுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா தன்னோட 100 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கோல்ல இன்னொரு புது கேர்ள் ஃபிரெண்ட் சேர்ந்துட்டாங்களா? இது ஒரு பெரிய தலைவலியா இருக்குமான்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பட் இவனுக்கு அந்த இன்னும் ஷாக்கெல்லாம் அந்த மாரி வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. அவன் ஆச்சரியத்துல பேந்த பேந்த முழிக்கிறான். மெய்யுமே பார்த்தீங்கன்னா டேட்டிங்க்கு கூப்பிடுறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.